ஜெயஸ்ரீ மேம், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் செஷன். எனக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா தான் இருந்தது. ரைட் ஃப்ரம் மை ஒர்க்கிங் ஸ்கெட்யூல் இருந்து லிசனிங் அஸ் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் யூ, ஒவ்வொரு விஷயமும் லைக் யூ ஆர் எக்ஸ்பிளைனிங். இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மணி சேக். யூ வாண்டட் டு பிரிங் த ரியல் ஃபிட்னஸ், ஒரு ஹெல்த் பெனிஃபிட் எங்களுக்கு சொல்லணும். ஃபைன். ஸோ யூ ஸ்டார்டட் ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராச். இதில் வந்து உங்ககிட்ட எந்த ஈகோ இல்லை, அண்ட் யூ டென்ட் வாண்ட் டு ஷேர் த செஷன். ஒரு நீங்கள் நினச்ச எத்தனையோ ட்ரைனிங்ஸை கீழே வைக்கலாம். யூ ஆர் த பர்சன் ஹூ வென்ட் டு ராஜ்பவன், மெட் த கவர்னர். அதே ஒரு ஃபீலிங் தட் கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. அப்படியே எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது அந்த 36 வயதினிலே ஜோதிகா பார்க்குற மாதிரி தான் ஐ ஃபெல்ட். அந்த அளவுக்கு ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அந்த ஓப்பன்னஸ் கண்டிப்பா இந்த செஷன் வந்து இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஹர் அப்படின்னு தான். ஏன்னா என்னோட செஷன்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் ஜூலை மந்த் ஜூன் மந்த் ஐ திங்க் ஐ பேட் த ஃபீ. ஆனாலும் இப்பயும் ஞாபகம் வச்சு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல்லையும் யூ கெட்டிங் பேக் மேம், நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். பிகாஸ் இஃப் இட் வாஸ் சம்படி எல்ஸ், அவ்வளவுதாங்க, அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் முடிஞ்சிருச்சு. they would have just said it directly on my face. பட் ஆனா உங்க கம்ஃபர்ட் ஜோன் என்ன? இன்னைக்கு காலையில பார்த்த கேஸ் எதுவும் இல்லை, ஓகே ஃபைன், ஜெயஸ்ரீ மேம் கிட்ட பேசலாம், லெட் மீ ஆல்சோ டூ சம்திங், நம்ம கிட்ஸையும் பார்க்கணும், இங்க வந்துடுறோம் ஒர்க் பிளேஸுக்கு, அவங்களுக்கும் யாராச்சும் ஒரு நியூட்ரிஷியஸ் டயட் சருக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு தான் டுடே ஐ சாட். ஐ என்ஜாய் த செஷன். நடுவில் 2-3 பேர் வந்து கூப்பிட்டாங்க. ஐ செட் நோ ப்ளீஸ், ஒரு 5 minutes நான் கிளாஸ் முடிச்சுட்டு தான் ஐ வில் கம் பேக் அப்படின்னு ஐ ஹேட் த டிட்டர்மினேஷன். அதுக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி to connect with you ma'am on this wonderful day. I'm so happy ஒரு டாக்டர் வந்து இது நீங்க மேடம், நீங்க யூ ப்ளீஸ் டெல் ஆஸ் ஏ டாக்டரா வந்து நீங்க வந்து யூ ப்ளீஸ் டெல் சம் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த ஹெல்தி லிவிங் மேம். ஏன்னா இன்னைக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அப்படின்றது நீங்கள் டாக்டராக சொன்னீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எஸ் மேம், அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம யாருமே ஹெல்த்தை பற்றி கவனிக்கிறதே இல்லை. வி ஆர் ஆல் டர்னிங் பேக் டு ஜங்க் ஃபுட். காலையில ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றோம், அப்புறம் கேஃபெட்டீரியாவுக்கு போகிறோம், குட்டீஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒன்று பேக் பண்றாங்க ஒரு ஜங்க்கு. வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஒரு எக்ஸாஸ்டடா டயர்டா வரதே வந்து இங்க கை வலிக்குது, இங்க கால் வலிக்குது, அப்புறம் ஒரு 3 days 4 days அப்படியே கண்டினியூஸா லீவ் எடுத்துக்கிறது. ஸோ அந்த இம்யூனிட்டி பவர் எதுவுமே இல்லை. ஸோ அந்த காலத்துல வந்து இருக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் இப்போ இருக்கிற ஃபுட் எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம என்னதான் பாட் குக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது தே லிசன். ஆனா பின்னாடி போய் இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, காலையில இது பண்ணிட்டு இருப்போமா, குழந்தைகளை அனுப்ப முடியுமா, அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஹெல்த் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கிச்சன். கரெக்ட். அதுதான், கிச்சன் இஸ் த ஃபுட் ஃபேக்டரி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் அங்க கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு செஞ்சது அது அடுத்த நாள் யூஸ் பண்றது, அது மாதிரி போஸ்ட்போன் பண்ணும்போது we are inviting diseases, infection, germs. ஸோ அந்த அன்னைக்கு செய்யற ஃபுட்டு முடிச்சிருங்க. அண்ட் ஈட் ஹாப்பிலி, மெதுவாக சாப்பிடுங்க, கேஜெட் பக்கத்துல வச்சுட்டு சாப்பிடாதீங்க. நம்ம பண்ண நம்ம குழந்தையும் பார்ப்பான், அதே அவங்க அப்படியே டூப்ளிகேட்டா பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணும்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கிச்சன். அண்ட் ஆஸ் ஏ டாக்டர் நான் ஒன்று உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து see you believe more of research oriented documented-ஆ இருக்கிறது தான் you always believe and recommend also இல்லையா? சரி, நீங்கள் வந்து அந்த ப்ரூஃப் வேணும், ரிசர்ச் ப்ரூஃப் இருக்கணும், அப்போ தான் எங்களால் ரெக்கமெண்ட் பண்ண முடியுன்றது மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் என்ன அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் கரெக்டும் கூட இல்லையா? சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படின்றது நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நான் இதில் சொன்னது வந்து மைக்ரோக்ரீன்ஸை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சயின்டிஃபிக்காக நான் சொன்னது. ஹவு ஹாப்பி அண்ட் ஹவு சாட்டிஸ்ஃபைட் ஆர் ஹவு யூ ஆர் no, are you really happy and believe about all these things? 40x nutrients இருக்குன்னு சொன்னா இல்லையா? அது வந்து really as a doctor how you feel about this? Ma'am, Jayashree ma'am, when I went through your presentation it was very delightful. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லைடும் நீங்க சும்மா எடுத்துலாம் நீங்க கட் காப்பி பேஸ்ட் பண்ணல. You worked out so well. ஃபைன். நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. நீங்க உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன
இருக்கீங்களோ அது எல்லாமே யூ புட் இட் ஆன் த பேப்பர். அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் ட்ரைட் அவுட் with different varieties of plants, with people எல்லாமே. So personally வந்து actually I wanted to ask you this question only, but anyways நான் என்ன நினைச்சேன்னா நிறைய பிளான்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து when we treat a person நம்ம ஒரு ரீசர்ச் தான் நம்மளும் இங்க ஒரு கிராஸ் ஸ்டடி பண்ணி தான் பார்க்கணும். வீட் கிராஸ் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க ஒரு 3 months. நானும் இங்க ஒரு பைலட் ஸ்டடி ஏன்னா நம்மகிட்ட வர பீப்புளோட பைலட் ஸ்டடி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு தான் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங். பிகாஸ் நத்திங் கேன் கோ வித்வுட் ரீசர்ச். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் வெதர் அவங்களுக்கு அது ஒத்து போகலையா. ஸோ ஒரு சாம்பிள் சைஸ் நானும் இங்க எடுக்கணும் அப்படின்னு தான் என் மைண்ட்ல அதே தான் ஓடிட்டு இருந்தது. கரெக்டா அந்த கொஸ்டின் நீங்களும் கேட்டீங்க. ஸோ தட்ஸ் வாட் சார் நானும் ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் பிளான்ஸ் டுகெதர். அப்புறம் அதுல we'll find the benefit and then we'll start telling the people. And அதுல ஒரு சின்ன ஸ்டடி பண்ணி we wanted to prove the results. Correct. ஏன்னா ரிசல்ட் ஓரியன்டா தான் எல்லாரும் மாறிட்டாங்க. That's why all social media is getting popularized. So but wonderful presentation. ஏன்னா நான் இதுலயுமே என்ன சொல்லுவேன்னா மேம், see just like that இது உடம்புக்கு நல்லதுன்றதுனால டூ மச்சாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இட் இஸ் ஹை கான்சன்ட்ரேட்டட். ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோட்டீன் நிறையா இருக்குன்னா இதை உட்காந்துட்டு எப்போ பாரு ப்ரோட்டீனே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு யூ ஸ்டார்ட் வித் ஒரு பெரியவங்களா சின்னவங்களா இருக்கீங்கன்னா ஒரு 15 grams 20 grams கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் மல்டிபிள் வெரைட்டியாக சாப்பிடுங்க. ஒரே ஒரு மைக்ரோ கிரீன்ஸை ரெகுலராக சாப்பிடாதீங்க. பிகாஸ் ஒரே ஒரு விஷயம் வந்து டூ மச்சாக இருந்தாலும் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருந்தாலும் கரெக்ட் கிடையாது இல்லையா மேம். அஸ் ஏ டாக்டரா நீங்கள் ரெக்கமெண்ட் அப்படி தானே சொல்வீங்க. எதுவுமே டூ மச்சாக இருந்தாலும் இட் இஸ் நாட் குட். ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன் ஸ்டார்ட் வித் நீங்கள் ஒரு 50 grams எடுங்க, 70 grams எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு 100 grams இஸ் குட். தட் இஸ் குட் ஃபார் த என்டையர் டேக்கான உங்களுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து கிடச்சிடுறது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து ஆஸ் ஏ டாக்டராக உங்ககிட்ட நான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் இது நான் வந்து பிகாஸ் இது கொஞ்சம் அந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சோஷியல் வீடியோவை பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் கரெக்டுன்னு நான் நினைப்பேன். யூ ஷுட் நோ த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் தட் ஆர் ரிசர்ச் ப்ரூஃப் பிஹைண்ட் தட். ஸோ அது வேணுன்றது. ஸோ உங்கள் ஆஸ் ஏ டாக்டர் நீங்கள் உங்களோட பிஸி ஷெடியூலில் நீங்கள் இது கற்றுக்கணும்னு வந்தது ஐ எம் ஸோ பிளஸ்ட். ஐ எம் ஹானர்டு actually. So I am feeling very happy to connect with you ma'am. Adada I feel so happy. And main I think நீங்களும் சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு இருமல் டைப் பண்ணது பார்த்தேன் கையில. அது நேத்து திருப்பதி அங்க எனக்கு கிடைச்சது. திருப்பதியில கல்யாண உற்சவத்துல கிடைச்சது எனக்கு. Okay, God's grace. So I'm ரொம்ப happy and I'm feeling blessed ma'am. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து எனக்கு நீங்களாம் இவ்வளோ பிஸி ஷெடியூலில் நான் ஏதோ நல்லது சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து கற்றுக்கணுன்றீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு சொல்கிற விஷயம் உங்களோட நிற்க போகிறது கிடையாது. இது உங்கள் மூலமாக எத்தனை பேருக்கு போய் சேர போகிறதுன்றதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஷேரிங் நாலேஜ் அண்ட் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு யாருமே கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க மேம். அது என்னமோ கொடுத்தா என்னமோ சொத்தை காலியாகிட போகிற மாதிரி பண்ணுறாங்க. பட் அது எல்லாருக்கும் போகணும், அதுதான் எனக்கு ஆசை. ஸோ ஐ திங்க் நான் ரைட் பர்சன் கிட்ட இன்னைக்கு எனக்கு வந்து கிடைச்சது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றபோது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ஐ எம் வெரி ஹானர்டு, ஹம்பிள்டு. உங்களோட இவ்வளோ ஷெடியூல். ஏன்னா நான் அதனால தான் வந்து இன்னைக்கு ரொம்ப இருமிண்டே இருந்தேன். ஐயோ நம்ம இருமிண்டே இருக்கோமே, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கிளாஸு, எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லேசியாக தான் படுத்துட்டு இருந்தேங்க. மழை வேற, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை எனக்கு. ஐயோ நம்ம என்ன மூடில் எடுப்போமோ அப்படின்ட்டு. பட் அப்புறமா சிச்சி அவங்க பிஸி டாக்டர், நம்ம வந்து எப்படியாவது இன்னைக்கு எடுத்து முடிச்சு கொடுத்துடணும், பார்த்துக்கலாம், பக்கத்தில் தண்ணி வச்சுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு. பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த இது பேஷனோட பண்றதுனால மேம் எனக்கு அந்த இன்னைக்கு இருமல் கூட வரல அவ்வளவா. இவ்வளவு தூரம் ஒருத்தர் வந்து ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இந்த டிஸ்பைட் ஆஃப் ஆல் தி டைமிங்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் சச் ஜென்யூன் பீப்புள். அதாங்க மேம். ஏலக்காய் மட்டும் இருக்கு இல்லைங்களா, 2 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணுங்க மேம். ஏலக்காய் விதை பொடி பண்ணி have it with 1 spoon of honey. Okay.
உடனே உடனே நின்னுரும். ஓ சூப்பர் இருமல் சூப்பர் சூப்பர். அரெஸ்ட் ஆயிரும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. எனக்கு ஏன்னா என்னன்னா ரொம்ப பேசிட்டே வேற இருக்கேன்னா வாய்ஸ் ரெஸ்ட் இல்ல, ரெஸ்ட் இல்லை வாய்ஸுக்கு. அது வாய்ஸுக்கு. அதனால அது என்னை விட்டு நான் சொல்லுவேன் அதுக்கும் என்ன பிடிச்சிருத்து விடுப்பா அதுவும் இருந்துட்டு போறது. So continue gargling மேம் காலையில and try giving some rest here throatக்கு. ஓகே ஷியோரா டெஃபினட்டா. தேங்க்யூ ஸோ மச். கன்வே மை ரிகார்ட்ஸ் டு சார் ஆல்சோ. Sure ma'am, sure. நீங்க யார் என்ன கேட்டாலுமே என்ன நீங்க கேட்கவே வேண்டாம். ப்ளீஸ் கிவ் மை நம்பர். நான் என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் டெஃபினட்டா பண்றேன் மேம். Thank you. ஓகே.